கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. இந்த மன நிறைவை தரும் மாதத்தினுடைய மூன்றாவது ஆராதனைக்கு வந்து உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை, அவர் வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை புரிந்து கொள்ள, விளங்கி கொள்ள, அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த, அபியாசப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை நிற்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. தாகத்தோடு கூட ஆமேன், இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாய், ஆமேன், செவிகள் ஆமேன் திறக்கப்பட்டவர்களாக இந்த வார்த்தைகளை கேட்க நமக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. வாசிங்க இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 147:14. ஹல்லேலூயா. சங்கீதம் 147:14. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி, உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். போன வாரம் நாம என்ன பார்த்தோம்? உன் எல்லைகளை அப்படிங்கறத நாம பார்த்தோம். அல்லேலூயா. இது இரண்டாவது வாரம் இல்லையா? சாரி, இரண்டாவது வாரம். உன் எல்லைகள் அப்படின்னா என்ன? நம்முடைய பவுண்டரி, நம்முடைய லிமிட்டேஷன் என்ன? நாம எது வரைக்கும் நாம கால் பதிக்கணும்? நம்முடைய போக்குவரத்து எப்படி? நம்முடைய ஆவிக்குரிய எல்லை என்ன? சரீர பிரகாரமான எல்லை என்ன? நாம் எதற்குள்ளே கிரியை செய்யணும், எதற்குள்ளே கிரியை செய்யக்கூடாது? இதெல்லாம் நாம் என்ன பண்ணோம்? போன வாரம் நாம பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்க்கிறது சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி. இரண்டாவது வார்த்தை சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி. அது 3 வார்த்தையா பிரிக்கலாம். சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி. இந்த இரண்டாவது வார்த்தையை நாம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அப்ப அந்த வார்த்தையை நீங்க கொஞ்சம் கூர்ந்து வாசிக்கும் போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கு. அது என்ன பண்றாரு? சமாதானம் உள்ள ஒரு சூழ்நிலையாக ஆண்டவர் ஆக்குகிறார். முன்னே நமக்கு நிம்மதி இல்லை, நமக்கு தூக்கம் இல்லை, நமக்கு ஒரே படபடப்பு, ஒரே டென்ஷன், அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது. அதை ஆண்டவர் இப்ப எப்படி மாத்துகிறார்? சமாதானம் உள்ள ஒரு நிலைமையாக, சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி. அது எப்படி? அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாசிங்க 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8-9 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:8-9. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இந்த 2 வசனம் தான். சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை அப்படின்னு எப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த 8 எடுத்து வைக்க முடியாது. நாளைக்கு விடிகிறது எப்படி விடியும் அப்படின்னு அப்படியே திகைச்சு போயிருப்போம். ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஓரளவுக்கு அப்படி நிலைமை இல்லாம இருக்கலாம், ஆனா முற்காலத்துல அப்படி இருந்திருப்போம். சரிதானமா? விடிஞ்சா என்ன நடக்கும்? அதான் எப்பக்கமும் நெருக்கப்பட்டு அப்படின்னா மூச்சே விட முடியாது, இங்கிட்டு திரும்ப முடியாது, இங்கிட்டு திரும்பினா ஒரு பிரச்சனை, இங்கிட்டு திரும்பினா ஒரு பிரச்சனை. அல்லேலூயா. வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் வாசிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். எப்படி? டோட்டலா அரெஸ்ட். என்ன நிலைமை? இவங்க எகிப்தில இருந்து வெளில வந்துட்டாங்க, அழகா சூப்பரா 10 வாதைகளை ஏற்படுத்தி மிகப்பெரிய அற்புதங்களை செய்து எகிப்தையே புரட்டி போட்டு அழகா கம்பீரமா ராஜ நடை போட்டு லட்சத்திற்கும் அதிகமான இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? எகிப்தில இருந்து புறப்பட்டு வந்துட்டாங்க. புறப்பட்டு அவன் அனுப்பிச்சிட்டான், சரி போங்கன்னு விட்டுட்டான். ஆனா பாருங்க, அவனுக்கு மனசு இல்லை. எப்படி அவங்க போனாங்க அப்படின்னு சொல்லி, எட்ரா வண்டி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான்? 300 ரதங்களை ஏற்படுத்தி என்ன பண்றான்? மறுபடியும் துரத்தி கொண்டு வருகிறான். அந்த நிலைமை நீங்க பாருங்க. இவங்க எங்க வந்து சேர்றாங்க அப்படின்னா, அழகா சொல்லப்பட்டிருக்கு, மிக்தோலுக்கும் சமுத்திரத்திற்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே
பாளையம் இறங்க வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு படிச்சா புரியாது. என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் ஒரு மலை பள்ளத்தாக்கு, இந்த பக்கம் ஒரு மலை பள்ளத்தாக்கு, எதிர்த்தாப்புல கடல், பின்னாடி பார்வோனுடைய சேனை. புரியுதா உங்களுக்கு? முன்னாடியும் போக முடியாது, கடல், இந்த பக்கம் மலை. இவங்க ஏற்கனவே டயர்டா நடந்து வந்துட்டு இருக்காங்க. மலை மேல செங்குத்தா ஏறி அந்த பக்கம் மலையில இறங்கி தப்பிக்கிறதுக்கு வழி கிடையாது. இந்த பக்கம் போலாம் அப்படின்னா இங்கேயும் மலை ஏற முடியாது, செங்குத்தா இருக்கு, அந்த பக்கம் போக முடியாது. பின்னாடி திரும்பி ஓடலாம்னா 300 ரதங்கள் பார்வோனுடைய சேனை வந்து கொண்டு இருக்கிறது. தேசத்துல அவர்கள் திகைத்து திரிகிறார்கள். வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். அவன் சொல்லல, அவன் சொல்லுவான்னு கர்த்தர் சொல்றார், முன்னக்கூட்டியே சொல்றார். அல்லேலூயா. பார்வோனுக்கு அப்படிப்பட்ட ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். நீங்க வெளியில போனாலும் வனாந்தரத்துல சிக்கிருவீங்க, அவன் உங்களை பிடிச்சிருவான். அதான் அவனுடைய தாட் ப்ராசஸா இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையின் மத்தியில நான் உங்களை எப்படி சமாதானம் உள்ள நிலைமைக்கு நான் உங்களை கொண்டு போகிறேன் என்பதை நீங்கள் நின்று பாருங்கள். அல்லேலூயா. முன்னாடி செங்கடல், கடல் வத்தி போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த பக்கம் ஓட முடியாது, இந்த பக்கம் எப்பக்கமும் நெருக்கப்பட்டும். அதான் பவுல் அழகா சொல்றார். 2 கொரிந்தியர் அந்த மறுபடியும் வாசிங்க, 4ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8-9. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. அப்ப என்ன நமக்கு ஒரு நிலைமை? தேவ பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை ஆராதிக்கிற, தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய நிலைமை என்ன அப்படின்னா, முன்னாடி செங்கடல் இருந்தாலும், 2 பக்கமும் பள்ளத்தாக்குகள் இருந்தாலும், பின்னாடி பார்வோனுடைய சேனை வந்தாலும், எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை. ஆனா அப்படிதான் இருக்கும். அப்படியே கம்ப்ரஸ் பண்ண என்ன ஆகும்? நல்ல அந்த இடியாப்பத்தை மாவை எடுத்து அந்த அந்த குழல்ல போட்டு அப்படியே பிரஸ் பண்ணுவோம். நெருக்கப்படும் போது என்ன ஆகுது? அப்படியே நூடுல்ஸ் மாதிரி அப்படியே இடியாப்பம் அப்படியே மாவு மாதிரி வருது. அல்லேலூயா. என் வீட்டம்மா இடியாப்பம் போடவே போடாது. ஏன்னா அந்த அம்மாவுக்கு புளிய முடியாது. இந்த அம்மா கஷ்டப்பட்டு போறது எனக்கு இப்போ பிடிக்காது, பார்க்கறதுக்கு எனக்கு மனசு கேட்காது. அல்லேலூயா. நெருக்கப்படும் பொழுது, நெருக்கப்படுனா அப்படியே சக்கையாயிரும், அப்படியே பிழிஞ்சிருவோம். என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. இது எப்படி இருக்குன்னா, அந்த கடன் பட்டிருக்காங்க பாத்தீங்களா, இந்த கடன் பட்டவங்க நிலைமை தான் அப்படி இருக்கும். வீட்டை விட்டு வெளில போவே முடியாது. அது எங்க சொந்த அக்கா குடும்பத்துல நாங்க பார்த்துருக்கோம். அவர் இந்த பர்னிச்சர் வியாபாரம் பண்ணுவார். பர்னிச்சர் வியாபாரம்னா இந்த வண்டியில எல்லா பொருளும் வச்சுட்டு, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, தெருவா என்ன பண்ணுவாங்க, லோனு கொடுப்பாங்க, தவணைக்குன்னு சொல்லுவாங்க. மொத்தமா கொடுத்துட்டு வாரம் வாரம் போய் என்ன பண்ணுவாங்க, வசூல் பண்ணுவாங்க. அந்த வேலை அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவருடைய நிலைமை எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு தெருல பொருள் கொடுத்துருப்பாரு. அந்த பொருளை அவங்க வாங்கியிருப்பாங்க. அந்த காசு வர வேண்டியது. அதே தெருல ஒரு கடங்காரன் இருப்பான். அவன் எப்படின்னா, முதல் போட்டு இந்த பணத்தை கடையில வாங்குறதுக்கு அவன் கடன் கொடுத்துருப்பான். இவர் நிலைமை எப்படின்னா, அந்த தெருக்குள்ள போய் அந்த காசை வாங்கவும் முடியாது, அந்த கடங்காரன்ட்ட காசு கொடுக்கவும் முடியாது. நமக்கு வர வேண்டிய பணத்தை வசூல் பண்ணவும் முடியாது, அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட பணமும் இருக்காது. புரியுதா உங்களுக்கு? ஃபீல்டுல காசு இருக்கு, அதை வாங்க முடியாது. ஆனா கடனை அடைக்கிறதுக்கு பலன் இல்லை. எல்லா ஏரியாலும் இந்த மாதிரி நிலைமை. பாத்தீங்கன்னா, வீட்டுல கதவை உள்தாப்பா போட்டு பூட்டிருப்பான், சாரி வெளியில பூட்டு போட்டு உள்ள இருப்பாங்க. யாரு வந்தா ஆள் வீட்டுல இல்லைன்னு போயிடுவாங்க அப்படின்னு. எப்பக்கமும் நெருக்கப்பட்டு இருந்தாங்க. அந்த நிலைமையில தான் நாங்க முதல்ல போய் பார்த்தேன், பல வருஷங்களுக்கு முன்னாடி. இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. ஆண்டவர் கிருபையினால நல்லா விசாலமா எல்லாரும் பிள்ளைங்களும் சம்பாதிக்கிறாங்க. எல்லாம் வளர்ந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து எல்லாம் குடும்பமாய் பேரம்பேத்திலாம் எடுத்துட்டாங்க. அல்லேலூயா. அப்ப எப்பக்கமும் நெருக்கப்படுகிற நிலைமை என்னன்னா, கண் விழிக்க முடியாது. அப்படியே பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல, எப்பொழுது இந்த பிள்ளையை நான் பெற்று எடுக்க போகிறேன், அந்த பிரசவிக்கிற நேரம் எப்ப வரும், எப்பக்கமும் நெருக்கப்படுகிற நிலைமை. ஆனாலும் பவுல் சொல்கிறாரு, நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை. அல்லேலூயா. வாசிங்க அடுத்து. கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. இந்த 4 விதமான சூழ்நிலை தான் சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையில இருந்த ஒரு சில நபர்களை பார்த்து, வேதத்தில் இருக்கிற ஒரு சில நபர்களை பார்த்து ஆண்டவர், அப்படி நெருக்கத்தில் இருந்த அவர்களுக்கு ஆண்டவர் எப்படி சமாதானத்தை ஏற்படுத்தினார், அதை பார்த்து தியானித்து நாம் ஆவியில ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு, நம்முடைய நெருக்கத்தையும்
ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? விசாலத்துல, சமாதானத்துல ஆண்டவர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. முதல் விஷயம் அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 25, 26. அப்போஸ்தலர் 16, 25, 26. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. அப்ப பாருங்க, எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லைன்னு எப்படி அவர் தைரியமா சொல்றாரு அப்படின்னா, இந்த அனுபவத்திலிருந்து அவர் வெளியில வந்து அந்த அந்த விசாலத்தை பார்த்து சமாதானத்தை பார்த்ததுனாலதான் அவர் தைரியமா சொல்றார். கால கெட்டி கையெல்லாம் விலங்கு போட்டு என்னமோ இந்த மஞ்சப்பைய ஆணியில மாற்ற மாதிரி 2 பேரையும் கட்டி விலங்கிட்டு காலை கெட்டி என்ன பண்றாங்க? ஒரு தொழுமரத்துல தலைகீழாக கெட்டி தொங்க வச்சிருக்கிறாங்க. அசைய கூட முடியாது, பேச கூட முடியாது. என்ன அடி சாவடி அடிச்சு உடம்பு புல்லா ரண வேதனை. அல்லேலூயா. ரத்தம் சொட்டுகிறது. அவ்வளவு வேதனை, கண்ணீர், உபத்திரவத்தின் மத்தியில தலைகீழாக தொங்கப்பட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவர்கள் அந்த நேரத்துல கூட, அந்த ராத்திரியில கட்டப்பட்டு நெருக்கப்பட்டு இருக்கிற நேரத்துல அவர்களை பாடி, அவர்கள் என்ன பண்றாங்க? கர்த்தரை பாடி துதித்தார்கள். அல்லேலூயா. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் எப்படி சமாதானத்தை அவங்களுக்கு கொடுக்குறா தெரியுமா? என் மகன், என் பிள்ளை, அவன் காலு தரையில இருக்கணும். பொல்லாத பிசாசே, நீ அவன் காலை தூக்கி தலைகீழா மேல ஆணிலையா மாட்டி இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் பார்த்து சமாதானத்தை எப்படி ஏற்படுத்துகிறார் அப்படின்னா, சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரங்களை ஆண்டவர் அகற்றி போட்டு, என் மகனுடைய காலே பூமியில இல்ல, அந்த பூமி நிலையாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பூமியின் அஸ்திபாரத்தையே கலட்டி, என் மகன் கால் எங்க இருக்கோ அங்கதான் அஸ்திபாரம் போன்னு என்ன பண்றாரு? பூமியவே தலைகீழா மாற்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா? கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக என்ன பண்ணுவார்? நாம் நெருக்கப்படுகிறதை பார்த்து, நாம் சஞ்சலப்படுகிறதை பார்த்து, நாம் துக்கப்படுகிறதை பார்த்து, நாம் அவமானப்படுகிறதை பார்த்து, நாம் வெட்கி தலை குனிந்து தலை நிமிரக்கூடாமல் இருக்கிறதை பார்த்து ஆண்டவர் சூழ்நிலை எப்படி மாற்றுகிறார் என்றால், பூமியின் அஸ்திபாரத்தையே கலற்றார். அல்லேலூயா. என் மகன் பூமியில கால் வைக்கணும், பூமியில கால் வைக்க முடியாம நீ அவனை தலைகீழா தொங்க விட்டு இருக்கிற, நான் பூமியவே என்ன பண்றேன்? கீழே இருக்கிற பூமியை மேல கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றார்? ஆண்டவர் அஸ்திபாரத்தையே அகற்றி போடுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு நாளும் நெருக்கத்தை பார்த்து, உபத்திரவத்தை பார்த்து, ஆமென், சோதனைகளை பார்த்து நாம் தளர்ந்து போகவே கூடாது. ஆண்டவர் நம்மை சமாதானம் உள்ள சூழ்நிலைக்கு கொண்டு போவதற்கு அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு அனுபவத்தை பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்ததுனாலதான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல அழகா சொல்றார், நாங்கள் கீழே தள்ளப்பட்டும், அல்லேலூயா, நாங்கள் ஒடுக்கப்பட்டும், நாங்கள் மடிந்து போகிறதில்லை, நாங்கள் கைவிடப்படுகிறதில்லை, நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை. அல்லேலூயா. நாம் வளருகிறவர்கள், நாம் கம்பீரமாய் எழும்பி நிற்கிறவர்கள், நாம் மாண்டு மடிந்து போவதற்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளல. அல்லேலூயா. அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு கைகுனிந்து போவதில்லை. அவர் ஒரு நாளும் சித்தமுள்ளவராகவே கிடையாது. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட நிலைமையாக இருந்தாலும், சூழ்நிலை பாதகமாக இருந்தாலும், எதிர்மறையாக இருந்தாலும், செங்கடலையே 2ஆக பிளந்து அவர் உருவாக்கி பாதை உருவாக்கின தேவன் பூமியின் அஸ்திபாரத்தை நமக்காக மாற்ற வல்லவர். அல்லேலூயா. வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 3, 4. வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனம். அல்லேலூயா. மோவாபின் ராஜாவாகிய மேசா 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 3, 4 வாசிக்கலாம். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும், பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும், பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்குள் போவோம், வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோட வழித்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி. போதும், கவனிங்க. இப்போ இங்க நடக்கிற நிலைமை என்ன அப்படின்னா, சமாரியாவிலே கொடிய பஞ்சம். ஏன் பஞ்சம் வந்திருக்கு? சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் என்ன பண்றான்? அந்த பட்டணத்தை சுற்றிலுமாக அவன் யுத்தத்திற்கு வந்ததுனால பண்றான், அவன் பாளையம் இறங்கி விட்டான், கொத்தளம் போட்டான், கேம்ப் அடிச்சிட்டான்.
அந்த காலத்துல ராஜாக்கள் யுத்தத்துக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் டைரக்டா வந்தோடனே உள்ள என்டர் ஆக மாட்டாங்க. கத்தி கப்படா எடுத்துட்டு ஈட்டி எடுத்துட்டு அப்படியே குதிரையோட உள்ள இறங்கிட மாட்டாங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு தூது அனுப்புவாங்க, சமாதானமா அப்படின்னு கேட்பாங்க. சமாதானம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அடுத்து ஊர்ல இருந்து படையை இறக்குவாங்க. படையை இறக்கி என்ன பண்ணுவாங்க, டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஊரை சுத்தி என்ன பண்ணுவாங்க, அவங்க கொத்தளம் போட்டுருவாங்க, கேம்ப் அடிச்சிருவாங்க. ஏன் கேம்ப் அடிக்கிறாங்க அப்படின்னா பல மாசங்களா அப்படியே உட்கார்ந்துருவாங்க. யாரும் வாணிகம், அதாவது வியாபாரம் பண்ண முடியாது. உள்ள இருந்து பொருள் வெளியில போய் வியாபாரம் ஆனாதான் அந்த ஊருக்கு என்னது வருமானம். இப்ப பாத்தீங்களா, ஈராக் பாத்தீங்களா, வான்வெளியை மூடி போட்டது எனக்கு ஒண்ணுமே புரியல. மறுபடியும் யுத்தம் வந்த உடனே ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டான் ஈராக். வான்வெளி மூடப்பட்டது. வான்வெளி உனக்கு எப்படி சொந்தம்? ஆகாய விரிவு எல்லாத்துக்கும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனுடைய கண்ட்ரி பார்டரை கிராஸ் பண்ணி பிளைட் கூட மேல போக கூடாது. கடல், அவனுடைய ஏரியா கடலை தாண்டி கப்பல் கூட போக கூடாது. அதான் பெட்ரோல் விலை ஏறுது. அப்ப அங்க இருந்து இங்க யாரும் வர முடியாது, இங்க இருந்து அங்க யாரும் போக முடியாது. ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டான். விண்வெளி மூடப்பட்டது அப்படின்னு நியூஸ்ல சொல்றான். அது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹல்லேலூயா. அப்போ அந்தந்த தேசத்தினுடைய எல்லைக்கு உட்பட்ட சகலமும் அவங்க என்ன பண்றாங்க, உரிமையாக்கிக்கிறாங்க. கடல் பாதையா இருந்தாலும் சரி, அது மேல உள்ள வானம் மட்டுமா இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. அது எப்படி மூடுறாங்க எனக்கு தெரியல. நான் அது 4 பேர்கிட்ட கேட்கணும். பிளைட் போனா என்ன பண்ணுவோம், சுற்றுவானா இல்ல அடிச்சு கொன்றுவானா என்னன்னு தெரியல. ஹல்லேலூயா. அப்போ அந்த பெனாதாத் என்ன பண்றான், சமாரியாவின் பட்டணத்தை சுற்றி அடைத்து போடுகிறான். யாரும் உள்ள இருந்து வெளியில போக முடியல, உள்ள இருந்து வெளியில போக முடியல, வெளியில இருந்து உள்ள வர முடியல. அப்ப வியாபாரம் ஸ்தம்பிக்குது. கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே என்ன ஆயிருது, ஸ்டாப் ஆயிருது. வணிகம் நின்று போன உடனே வறுமை, தரித்திரம், பஞ்சம். அல்லேலூயா. இப்போ 7ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாராவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதில் சாப்பிட மாட்டாய் என்றான். இல்ல, நீ கொஞ்சம் உற்று கவனிக்க வேண்டிய ஒரு சம்பவம் இருக்கு. காலையில தான் தியானிச்சேன். அப்போ சமாரியாவிலே கொடிய பஞ்சம், சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்போ எலிசா வந்து என்ன சொல்றான், நாளைக்கு இந்த நிலைமை மாறிடும். நாளைக்கு 1 ரூபாய்க்கு என்ன பண்ணுவாங்க, 2 பிடி கோதுமை கொடுப்பாங்க, எல்லாம் ஃப்ரீ ஆயிரும், எல்லா அந்த வணிக அரஸ்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி எலிசா வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்றான். ஆனா அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. அப்படிப்பட்ட கொஞ்சம் அறிகுறி கூட இல்லை. கோதுமை வாங்கறதுக்கே பைசா கிடையாது, ஒரு முகாந்தரமும் இல்லை. ஆனா ரொம்ப மலிவு விலையில நல்ல சூப்பர் குவாலிட்டி உச்சிதமான கோதுமையினால் ஆண்டவர் உங்களை திருப்தியாக்குகிறார் அப்படின்னு சங்கீதம் 147:1 வாக்குத்தத்தமா அறிவிச்சிட்டான் எலிசா. ஆனா அதற்குரிய கொஞ்சம் கூட முகாந்தரம் இல்லை. ஆனா என்ன பாயிண்ட், அதை சொல்ல வரல. அந்த வார்த்தையை அவன் எங்க சொல்றான் அப்படின்னா, சிட்டிக்குள்ள சொல்றான். ஏன் சிட்டிக்குள்ள சொல்றான் நான் சொல்றேன். ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி அந்த வார்த்தையை கிண்டல் பண்றான். அப்ப என்ன அர்த்தம், அரண்மனைக்குள்ள, சிட்டிக்குள்ள பிரதான வீதிகளில எலிசா போய் அந்த வார்த்தையை சொல்லுகிறதாக நான் தியானிக்கிறேன். கவனிச்சீங்களா? ராஜாவுடைய அரண்மனையில தான் அந்த கைலாகு கொடுக்கிற பிரதானி இருப்பான். அவன் வந்து ஊருக்கு வெளியில அவுட்டர்ல இருக்க மாட்டான், கண்டிப்பா ஊருக்குள்ளதான் இருப்பான். அப்ப அந்த வார்த்தை வந்து ஊருக்குள்ளதான் வருது, அரண்மனையை சுற்றி தான் வருது. அப்ப வந்து அவன் கேலி பண்றான், இது எப்படி நடக்கும், இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, கர்த்தர் மதகுகளை திறந்து அப்படியே மேல இருந்து கொட்டுனா கூட அப்படி நடக்காது அப்படின்னு கிண்டல் பண்றான். சொல்றான், நாளைக்கு நடக்கும், அது நீ பாப்ப, உன் கண்ணால பாப்ப, ஆனா நீ அனுபவிக்க மாட்ட அப்படின்னு அவனுக்கு ஒரு போடு போடுறான். இது எல்லாம் நடக்கிறது எங்கன்னா நகரத்திற்குள்ளே. அந்த 4 குஷ்டரோகி எங்க இருக்காங்க அப்படின்னா ஊருக்கு வெளியில. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தின்படி குஷ்டரோகமாக இருக்கிற ஒருவனை நகரத்திற்குள்ளே வைக்க கூடாது, அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கி போட வேண்டும், இன்ஃபெக்ஷன் ஆயிரும். மோசையுடைய நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவன் குஷ்டரோகியா இருந்தால் அவங்க இருக்கணும், நகரத்திற்கு புறம்பாக்கி போட வேண்டும். பாளையத்திற்கு புறம்பாக்கி எல்லாம் சரியாகி சுத்தமாகி அவன் வந்து ஆசாரியத்துல போய் அவன் காமிச்சு செக் பண்ணி ஓகே அப்படின்னா ஊருக்குள்ள வரணும். நம்ம வாசிச்சிருக்கோம் நிறைய. அப்போ ஊருக்குள்ளே வருகிற கர்த்தருடைய வார்த்தை பாளையத்திற்கு புறம்பே இருக்கிற 4 குஷ்டரோகிக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே கிடையாது.
ஒருவேளை நம்ம நினைக்கலாம் இந்த வார்த்தையின் மேல அவங்க விசுவாசம் கொண்டு அவங்க என்ன பண்ணலாம், தைரியமா சீருடைய பாளையத்துக்குள்ள போயிட்டாங்க. இல்ல, அல்லேலூயா. சாதகமான ஒரு நிலைமை வரும்னு அவங்களுக்கு தெரியாது. சாதகமாக கர்த்தருடைய வார்த்தை ஏற்கனவே சிட்டிக்குள்ள சொல்லப்பட்டாயிற்று என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. விசுவாசிப்பதற்கு ஏதுகரம் இல்லாத ஒரு நிலைமை. அதுதான் சொல்றாங்களே, உள்ளே போனாலும் சாவோம், இங்கே இருந்தாலும் சாவோம், அங்கே எதிரியுடைய பாளையத்திற்கு போனாலும் சாவோம், எப்பக்கமும் நெருக்கப்பட்ட ஒரு நிலைமை. அல்லேலூயா. எங்கேயும் போக முடியாது. உள்ள போனாலும் சாவு, இங்கே இருந்தாலும் சாவு. அல்ல, ஏற்கனவே அவன் வியாதியா இருக்கிறான். வியாதியா இருக்கிறவனுக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டாதான் அவனுக்கு எனர்ஜி இருக்கும். அவனுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னா, நல்லா இருக்கிறவனே அங்க என்ன பண்றான், உள்ள செத்து மடிஞ்சிட்டு இருக்கிறான். இவன் வியாதியா இருக்கிறவனுக்கு என்ன பண்ண முடியும்? அப்ப கர்த்தருடைய வார்த்தை அங்கே இருக்கிறது என்று சொல்லி தெரியாத ஒரு நிலைமையில கூட விசுவாசத்தோடு என்ன பண்றான், செத்தாலும் சாவோம், எதிரியுடைய வீட்டுல போய் சாவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், தைரியமா போறான். பாத்தீங்கன்னா அங்க ஒருவர் கூட இல்லை. எல்லாரும் ஒருவருக்கு ஒரு நிர்மூலமாகி எல்லா கேம்பும் காலியா இருக்கிறது. போய் கொள்ளை பொருளை அள்ளி கொண்டு அந்த செய்தி யார் சொல்றா, இந்த குஷ்டரோகி தான் அரண்மனைக்குள்ள போய் சொல்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறின அந்த அனுபவத்தை, அந்த சம்பவத்தை கொண்டு ஊருக்குள்ள போய் சொல்றது யாரு? அந்த வார்த்தையை கேட்டவர்கள் அல்ல, அந்த வார்த்தையை கேட்காதவர்கள் அதை அனுபவித்து அந்த வார்த்தை என்ன பண்றாங்க, நாங்கள் அனுபவித்து விட்டோம் என்று சொல்லி அதை போய் என்ன பண்றாங்க, ராஜாவுக்கு போய் தெரிவிக்கிறாங்க. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சமாதானம் உள்ளவையில் ஆக்கக்கூடிய அந்த ப்ராசஸ். அல்லேலூயா. அவர் சொன்னாலும் அதை செய்து முடிக்கும் பொழுது அதை கேட்டிராத, அதை உணர்ந்திராத அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்முடைய கண்கள் காணவும் இல்லை, நம்முடைய செவிகள் கேட்கவும் இல்லை, நம்முடைய இருதயம் உணரவும் இல்லை. அப்ப நாம எப்படி இருக்கணும்? பயப்படாம இருக்கணும், தைரியமா இருக்கணும். ஏதாவது ஒரு வாசல் திறக்கும். அடைக்கப்பட்ட வாசல் திறக்க அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று பிசாசு சொல்லலாம். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற நபர்களோ, உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற கிரியைகளோ சொல்ல, அவங்களை அடைச்சிட்டேன், இனி அவங்க எந்திரிக்கவே முடியாது, அவங்கள கம்ப்ளீட்டா அப்படியே இருக கட்டி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொல்லாத பிசாசு நினைத்தாலும் உங்க மனசுக்குள்ள இருக்கிறது என்ன அப்படின்னா, நாம் செத்தாலும் சாபமானாலும் எதிரியினுடைய பாளையத்திற்குள்ளே போய் கொள்ளை பொருளை கொடுக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. பட்சிக்கிற இடத்துல பட்சணத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா. பட்சிக்கிற யார் உங்களுக்கு விரோதமா இருக்காங்களோ, யார் உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை அவங்களே வந்து உங்க வீட்டு வாசல்ல கதவை தட்டி, இந்தாங்க உங்க பணம், இந்தாங்க உங்க பணம். யார் உங்களுக்கு விரோதமா பக்கத்து வீட்டுல பேசுறாங்களோ அவங்களே சமாதானம் உள்ளவர்களாக மாற்றுவார்கள். நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பவுலும் சீலாவையும் போல கர்த்தரை துதிக்கணும். மறுபடியும் சொல்றேன், வம்பு பண்றவங்களோட நம்ம வம்புக்கு நிக்கவே வேண்டாம். சண்டை பண்றவங்க நம்ம சண்டை பண்ணவே வேண்டாம். அல்லேலூயா. நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நாம செய்ய வேண்டியது என்னன்னா, துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை. அல்லேலூயா. வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 34 வாசிங்க. லூக்கா 1:34. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். பாருங்க, இப்ப நான் சொல்ற விஷயமே என்ன, நபர்கள் எல்லாமே என்னன்னா, அவங்க வீட்டை விட்டு வெளியில போக முடியாது. அவங்க படுற கஷ்டம், உபத்திரம் என்ன அப்படின்னா, அவங்க வீட்டு எல்லையை விட்டு வெளியில கால் வைக்க முடியாது. அப்படிப்பட்ட உபத்திரவத்தில் இருக்கிற நபர்களை தான் நான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இந்த அம்மாவுக்கு நடக்கிற சம்பவம் என்னன்னா, இந்த அம்மா வந்து லேவி கோத்திரத்தை சார்ந்த ஒரு குடும்பம், பரிசுத்தமான அந்த ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு குடும்பம். அல்லேலூயா. அப்ப மரியாளை தேவதூதன் வீட்டிலே சந்தித்து, நீ என்ன பண்ணுவ, கர்ப்பவதியாவன்னு சொல்லிட்டான். அல்லேலூயா. இப்பதான் கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி இருக்கிறாங்க. நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்ட பொண்ணுக்கு வரக்கூடிய செய்தி எப்படி இருக்கு, இடி மாதிரி வந்து விழுகுது. அல்லேலூயா. நான் கர்ப்பவதியான, நான் இப்பொழுது கன்னிகையா இருக்கிறேன், நான் இன்னும் புருஷனை அறியேனே, அது எப்படி ஆகும், நான் எப்படி வீட்டை விட்டு வெளில போவேன், நான் எப்படி 4 பேர் முகத்தை பார்ப்பேன், எப்படி எங்க அம்மா அப்பாட்ட பதில் சொல்லுவேன், எப்படி என்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் என்னை பார்ப்பாங்க, என்ன நினைப்பாங்க அப்படின்னு அப்படியே திகைக்கிறா. அவளால ஒன்னும் செய்ய முடியல. அப்படியே அவளுடைய சமாதானம் எல்லாம் போச்சு, அவளுடைய சந்தோஷம் எல்லாம் போச்சு. அப்படியே அவளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி. அல்லேலூயா. அது யூதர்கள் கன்னிப்பெண் வந்து இப்படி கர்ப்பவதி ஆயிட்டா, விபச்சார ஸ்திரீன்னு சொல்லி கல் எடுத்து அடிச்சிருவான். வீட்டை விட்டு வெளில போனா கல்லை வச்சுட்டு ரெடியா நிப்பான். மோசையுடைய நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுக்கு அவ்வளவு வைராக்கியமா இருப்பான். சமாதானம் இல்ல. வாசிங்க 38வது வசனம்.
38வது வசனம் வாசிங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால். உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக. அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில இடைபடுகிறார் அப்படின்னா என்னுடைய சமாதானமே போனாலும் பரவாயில்ல, ஒரு சமாதானத்தின் தேவன், ஒரு சமாதான பிரபு என்னுடைய வயிற்றிலே உருவாகிறார் அப்படின்னா அதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்னுடைய வாழ்க்கையில வேறு ஒண்ணுமே கிடையாது. நான் தியாகம் பண்ணாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையை அழிஞ்சாலும் பரவாயில்ல, என்னை யார் தூற்றி திரிந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய சமாதான கேடு அப்படியே தொடர்ந்தாலும் பரவாயில்ல, அந்த வார்த்தை அவள் கிரகிக்கிறாள். அல்லேலூயா. அப்ப எனக்குள்ளே வருகிறது பரிசுத்த வித்து, அது தேவனுடைய சாயல். அல்லேலூயா. தேவகுமாரன், தேவகுமாரன் மனுஷகுமாரனாகி என்னுடைய கர்ப்பத்திலே பெற முதல்ல கொஞ்சம் ஒரு பயம் இருக்கு, ஒரு திகைப்பு இருக்கு, இது எப்படி ஆகும் அப்படிங்கிற ஒரு கலக்கம், ஒரு மன முறிவு இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு பாருங்க, அந்த அம்மா தன்னுடைய கற்பையே ஒப்பு கொடுத்தபடினாலே, தன்னுடைய சமாதானத்தையே விட்டு கொடுத்தபடினாலே இன்று உலகம் எங்கும் சமாதானம் பரவுவதற்கு ஒரு வாய்க்காலாக, ஒரு வடிகாலாக மரியாள் இன்றைக்கும் போற்றப்படத்தக்க ஒரு பாத்திரமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியுது, கொஞ்சம் திகைத்தாலும் என் மூலமாகவே சமாதானம் வரப்போகுது. நான் என்னுடைய சமாதானத்தை குறித்து நான் கவலைப்படுறேன், என்னுடைய சமாதானம் கெட்டு போகுமே, நான் எப்படி தலை நிமிர போகிறேன்னு சொல்லி நான் பயப்படுகிறேன். ஆனால் என்னுடைய ஆண்டவர் எனக்குள்ளே சொல்ல, உன் மூலமாக தான் சமாதானமே பிறக்க போகுது. யோசிச்சு பாத்தீங்களா? நானே கடன் பிரச்சனையில் இருக்கிறேன், இப்ப நான் சொல்றேன், அம்மா நீங்க கடன் கொடுப்பீங்க அப்படின்னா, நானே என்ன பண்றேன், ஊர் பூரா கடன் வாங்கி வச்சிருக்கேன், நான் எங்கிட்ட கடன் கொடுக்க போறேன். அப்படித்தான் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. நீங்களே சமாதானம் இல்லாமல் இருந்தாலும் உங்களிடத்திலிருந்து சமாதானத்தை நதியாய் புறப்பட பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 19:3. இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. மிகப்பெரிய நெருக்கமும் கண்டிதமுமான நாள். யார் சொல்றா? எசேக்கியா சொல்றான். அல்லேலூயா. எசேக்கியா சொல்றான். ஏசாயா பார்த்து சொல்றான். அல்லேலூயா. என்ன சொல்லலாங்க? அசீரியாவினுடைய ராஜாவாகிய சனகரிப் என்ன பண்றான்? தன்னுடைய ஊழியக்காரனாகிய ரப்சாக்கை அனுப்பிச்சு யூத ஜனங்களை சுத்தி, அதே மாதிரி சிச்சுவேஷன், யுத்தம், போர். அல்லேலூயா. மிகப்பெரிய ராஜா, பேரரசு, ஒரு சாதாரண ஒரு மனுஷன். அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு ராஜா அப்படியே திகைத்து போய் நிற்கிறான். அல்லேலூயா. இது நெருக்கமும் மகா கண்டிதமுமான நாள். பிள்ளை பெற பலன் இல்லை. என்ன சொல்றான் பாருங்க, பலன் இல்லை, கொஞ்சம் கூட எங்களுக்கு என்ன இல்ல, ஒரு சக்தியும் இல்ல, பலன் இல்ல, நெருக்கப்பட்டு நிற்கிறோம். நடந்தது என்ன? வாசிங்க. அதே அதிகாரத்துல 29ல இருந்து நம்முடைய சபையினுடைய என்னுடைய ஊழிய அழைப்பினுடைய வசனமே இந்த 3 வசனம் தான் நானே வாசிக்கிறேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அடையாளமா இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்பட்டு வருவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஆகையால் இதெல்லாம் சொல்லிட்டு, ஆகையால் நீ பயப்படாத, அசீரிய ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடகத்தோட வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். அல்லேலூயா. நீ கவலைப்படாது, இந்த எல்லை என்னுடைய எல்லை. ஆமென். அல்லேலூயா. இது நான் கோடு போட்டிருக்கிற பார்டர். ஆமென். இந்த எல்லைக்குள்ள அவன் நிழல் கூட படாது. ஆமென். நீ பயப்படாத. அவன் சுத்தி கொத்தளம் போட்டுக்கிறான், அவன் பேசுவான், கொத்தளம் போடுவான், கத்துவான், ஆர்ப்பரிப்பான், ரொம்ப கேவலமா பேசுறான், இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறான். அவனுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா அவன் எந்த யுத்தத்திலும் தோத்து போகவே இல்லை. அவனுக்கு விரோதமா வந்த எல்லா ராஜாக்களும் மண்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆராதித்த தேவர்கள் எல்லாரும் மண்டிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க கும்பிட்ட தெய்வம், அவங்களுடைய ராஜாக்கள் எல்லாம் அவனுடைய பழைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா, அந்த சனகரிப்புடைய ஹிஸ்டரி பார்த்தா அவன் தோத்ததே இல்லை.
அதை பார்த்தா அவனுக்கு இன்னும் அப்படியே அடி வயித்துல அப்படியே கவ்வுது எசேக்கியாவுக்கு. அல்லேலூயா. என்னன்னா நான் ஹிஸ்டரி வச்சுக்கோ, நீ எவ்வளவுனா நீ பெரிய ஆளா இருந்துக்கோ, அதை பத்தி கவலையே படாத. அவன் இந்த எல்லைக்குள்ளே பிரவேசிப்பது. ஏன்னா இது சமாதானத்தின் எல்லை. ஆமென். அல்லேலூயா. இது எருசலேம், இது சமாதானத்தின் வீடு. ஆமென். இது ஜெபத்தினுடைய வீடு. உங்க வீடு எப்படி? தேவ சமாதானம் குடியிருக்கிற இடம். ஆமென். ஹல்லேலூயா. நீதிமானுடைய வீடு கம்பீர சத்தம் துதித்து ஆர்ப்பரிக்கக்கூடிய இடம். ஆமென். உங்க வீடு, சபை எல்லாம் தேவன் சமாதானம் உள்ள எல்லைகளாக மாற்றுகிறார். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற நேரத்தில் உங்கள் வீட்டிலே வாதை உள்ளே வர முடியாது. பிசாசுடைய கிரியைகள் உள்ளே வர முடியாது. உங்களுடைய எல்லைகளை அவர் சமாதானம் உள்ள எல்லைகளாக ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. சத்துரு உள்ளே பிரவேசிக்க முடியாது. சத்துரு வெளியிலிருந்து அம்பு எய்ய முடியாது. தீக்கணையான வார்த்தைகள், அவதூறான வார்த்தைகள், அவமானமான வார்த்தைகள் உங்க காதுக்குள்ள வராது, உங்க வீட்டுக்குள்ள வராது, உங்க வாழ்க்கைக்குள்ள வராது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய எல்லைகளை சமாதானம் உள்ள எல்லைகளாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அவன் கொத்தளம் போடுவதும் இல்லை, அம்பு எய்வதும் இல்லை. இந்த நகரத்திற்குள்ளே அவன் பிரவேசிப்பதும் இல்லை. நான் இந்த நகரத்தை காப்பதற்கு, ரட்சிப்பதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ சமாதானம் இல்லைன்னு நீங்க சொல்லாதீங்க. ஆண்டவர் நம்முடைய எல்லை எல்லாம் என்ன பண்றார்? இந்த மாதத்துல சமாதானம் உள்ள எல்லைகளாக மாற்றி நமக்கு நல்ல மன நிறைவை கொடுக்கிறார். துர்ச்செய்தி வராது. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல செய்திகளை கேட்பீங்க, மேன்மையை கேட்பீங்க, உயர்வை கேட்பீங்க. உச்சிதமான கோதுமையினாலே ஆண்டவர் உங்களை திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 5:5 வாசிங்க. அல்லேலூயா. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். பாருங்க, பேதுருக்கு அங்க சமாதானம் இல்ல. என்ன சமாதானம் இல்ல? நல்ல மீன் பிடிக்கிறதுல அனுபவசாலி. எங்க வலையை போட்டா எப்படி மீன் கிடைக்கும் தெரியும். எந்த நேரத்துல படகை எடுத்துட்டு போனா மீன் கிடைக்கும் தெரியும். ராத்திரி நேரத்துலதான் மீன்கள் அதிகமா கிடைக்கும். எல்லா அனுபவம், எல்லா முயற்சி, எல்லா தந்திரங்கள் எல்லாம் செலவழிச்சு போய் பார்த்துட்டான். முழுவதும் பிரயாசப்பட்டான். ஒரு மீன் கூட கிடைக்கல. இப்போ சந்தோஷமா வந்திருப்பான். கரையேறும் போது அப்படியே சோகத்தோட வந்திருப்பான். சமாதானம் இல்லாம, ஐயோ போட்டு போன டீசல் எல்லாம் காலி ஆயிடுச்சு, படகுல போட்ட டீசல் காலி ஆயிடுச்சு, பெட்ரோல் விலை வேற ஏறிடுச்சு. அடுத்த நாள் படகுல பெட்ரோல் போறதுக்கு, டீசல் போறதுக்கு நமக்கு காசு இல்லையே, என்ன பண்றது? வியாபாரம் பண்ண முடியலையே, கடன் அடைக்கணுமே. சமாதானம் இல்லாம சோர்ந்து போய் மறுகரைக்கு வந்து பேதுரு அப்படியே வலையை அலசி கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் என்ன பண்ணுங்க? படகை ஆழத்திலே கொண்டு போங்க, படகை ஆழத்திலே கொண்டு போங்க, உங்க வலது பக்கமா வலையை போடுங்க அப்படிங்கிறார். யோசித்து பாருங்க, ஏற்கனவே ஒரு 2 வே போயிட்டு வந்துட்டான். ஏற்கனவே இங்க இருந்து கரையில இருந்து நடுக்கடல் வரைக்கும் போயிட்டு ஒன்னும் கிடைக்காம வெறும் கையா எம்டி ஹேண்டா திரும்பி வந்துட்டான். ஏற்கனவே ஒண்ணுமே இல்லாம திருப்பி அதே சொல்றாரு, முன்னாடி கூட இல்ல, படகை ஆழத்துல கொண்டு போங்க. அப்ப ஆழ் கடல்ல இன்னும் கொஞ்சம் டிராவல் பண்ணணும். யோசித்து பாருங்க. அவன் கொஞ்சம் கேள்வி கேட்டிருப்பான்ல, என்ன ஆண்டவர் இப்பதான் போயிட்டு வந்திருக்கிறோம், எனக்கு தெரியும் எந்த இடத்துல போட்டா மீன் கிடைக்கும், எல்லாமே எனக்கு தெரியும், ஒண்ணுமே இல்ல, மறுபடியும் என்னை போக சொல்றீங்க? ஏற்கனவே நான் டயர்டா இருக்கிறேன், மறுபடியும் நான் போனா எனக்கு ஒண்ணும் கிடைக்காது. ஒரு வார்த்தை கூட அவன் எதிர்த்து பேசவே இல்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை வீசுகிறேன். அதெல்லாம் நீங்க யோசித்து பாருங்க. போயிட்டு வந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள மீன்லாம் வந்துருமா அந்த இடத்துல? இவன் போடும்போது மீன் இல்ல. கொஞ்சம் ஒரு 1 hour 2 hour வேணா டைம் இருக்கலாம். இன்னும் விடியல, முழுதும் பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. இது இரவோடு இரவா நடக்கிற சம்பவமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்ப மறுபடியும் என்ன பண்றாங்க? விடிஞ்ச அதிகாலமா கூட இருக்கலாம். அதிகாலம் போனா மீன் கிடைக்காதுன்னு கூட அவன் நினைக்கலாம். ஆனா எதுவுமே இல்லை. அப்ப ஒரு சில மணி நேரங்களுக்குள்ள எப்படி மீன் எல்லாம் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து சேருது? இவன் போடுற வலை இருக்கிற இடத்துக்கு நேரா பாருங்க, அவருடைய வார்த்தையின்படி போட்ட உடனே எங்கெங்கெல்லாமோ சுத்தி இருக்கிற அந்த மீன்கள் அவருடைய வார்த்தையை கேட்ட உடனே அது கட்டளையாக, ஏய் மீனே, பேதுரு இப்ப வலைய போடுவான், அந்த வலைக்குள்ள நீங்க எல்லாரும் போய் சிக்கணும். அவைகள் எல்லாம் மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது. சர்வ சிருஷ்டி ரோமர்ல இருக்கு. அல்லேலூயா. அது எல்லாம் நாம கூட கேட்க மாட்டோம், மீன் கேக்குது. அல்லேலூயா. எங்கெங்கெல்லாமோ சுத்திட்டு இருக்கிற மீன் எல்லாம் ஒரு இடத்துல அப்படியே அக்யூமுலேட் ஆகி மொத்தமா அப்படியே கும்பலா வந்து சேர்ந்து
பேதுரு வலை போடுற இடத்துல அப்படியே சிக்குது. வலை கிழிந்து போகத்தக்கதாக என்ன பண்றான், கரையில வந்து சேர்றான். அல்லேலூயா. இப்போ அவனுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கு சமாதானம் கிடைச்சிருச்சு. அவனுடைய பட்ட பிரயாசத்திற்கு சரீர பிரகாரமா பட்ட உழைப்புக்கு ஆண்டவர் அப்படியே மீனை அள்ளி கொடுத்துட்டாரு. சொல்றான், ஆண்டவரே நீர் என்னை விட்டு தூரம் போய்விடும், நீங்க போயிருங்க, இப்படிலாம் நீங்க அற்புதம் செஞ்சீங்கன்னா என்னால தாங்க முடியாது, இந்த அற்புதத்துக்கு நான் தகுதியே இல்லாத ஆளு. அல்லேலூயா. அவன் தன்னிடத்துல பாவம் இருந்தபடினாலே அப்படி சொன்னான். அது விலைக்கு சொல்ல நேரம் இல்லை. அப்படி நாம அந்த அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம போக வேண்டாம், நேரம் ஆயிடுச்சு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, சூழ்நிலை மாறாக இருக்குது, அதே கடல் தான், அதே குறிப்பிட்ட நேரம் தான், அதே பகுதி தான். ஆனாலும் மீன்கள் இல்லாத இடத்துல ஆண்டவர் மீன்களை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் 7 வரைக்கும் நான் எழுதியிருக்கிறேன். ஆனா வாசிக்க நேரம் இல்லை. நீங்க இந்த பகுதியை எடுத்து வச்சு நீங்க வீட்டுல போய் நீங்க வாசிச்சுக்கோங்க. அங்க நடக்கிற சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி, ஒரு பாஸ்டருடைய மனைவி, பாஸ்டர் இறந்து போயிட்டார். அல்லேலூயா. இந்த அம்மா விதவையா இருக்கு, பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க, நிறைய கடன், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்போ அந்த இடத்துல எலிசா வருகிறார். எலிசா வந்தோடனே, என்னம்மா அவன் பிரச்சனை, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு என்ன இல்லை, சமாதானமா இல்லை, ஊர் பூரா கடன், ஊழியக்கார குடும்பம், வேலை செஞ்சு பார்க்குற குடும்பம் கூட இல்லை. அவங்களுக்கு தெரிகிறதெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, அவ்வளோதான் தெரியும். அப்போ எலிசா வந்தோடனே, என்ன பிரச்சனை மாதிரி, கடன் பிரச்சனை, எங்களுக்கு வாழ்க்கையில ஒருமை இல்லை, ஒன்றும் வழி இல்லை. அப்போ அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 1 குடம் எண்ணெய் மாத்திரம். இது போன பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல நம்ம சாம் பாஸ்டர் எடுத்தார். ஒரு சின்ன வாலிப பையன் தான், நல்லா அருமையா எடுத்தார். அதை தான் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். அப்போ 1 குடம் அங்க போட்டிருக்கான். ஆனா மற்ற டிரான்ஸ்லேஷன் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கான் ஜார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கான். 1 குடம்னா எப்படியும் ஒரு 15 லிட்டரு இல்ல 10 லிட்டரு 12 லிட்டரு பிடிக்கும். பெரிய குடம்னா ஒரு 15 லிட்டரு, நம்ம தண்ணிக்கான அளவுக்கு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 12 லிட்டரு கூட பிடிக்கும். ஆனா மற்ற மொழிபெயர்ப்பு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கான் இட்ஸ் அ ஜார். ஜார்னா என்ன, ஒரு செம்பு, மிஞ்சி போனா ஒரு 1.5 லிட்டர் 2 லிட்டர் தான் பிடிக்கும். அப்ப அவ்வளவுதான் இருக்கு அந்த அம்மாட்ட, என்ன இருக்கு, அவ்வளவுதான் எண்ணெய் இருக்கு. எலிசா போய் என்ன பண்றார், அதை ஆசீர்வதிச்சு என்ன பண்றார், பக்கத்துல வீட்டுல என்ன பண்ணு, குடத்தை வாங்கிட்டோம் அப்படிங்கிற. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த அம்மா வீட்டை விட்டு வெளில போக முடியாது, ஊர் பூரா கடன். இந்த அம்மாவை நம்பி யாரு காலி குடத்தை கொடுப்பாங்க? குடம்னா அப்ப அந்த காலத்துல பிளாஸ்டிக் குடமா இருக்கும், எல்லாம் பித்தளை குடம், எல்லாம் செம்பு, எல்லாம் என்னது வெங்கலம், அப்படிதான் இருக்கும் அந்த காலத்துல. அலுமினியத்திலையும் சில்வர்லயும் வச்சிருப்பாங்க பூரா. அது பழைய விலைக்கு போட்டா கூட குடம் எல்லாம் பயங்கர காசுக்கு போகும். அப்படிப்பட்ட குடம் தான் வச்சிருப்பாங்க ஒவ்வொரு வீட்லயும். இந்த அம்மா கேட்டு யாராவது கொடுப்பாங்களா? இந்த அம்மாவை நம்பி யாராவது கொடுப்பாங்களா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த அம்மா தைரியமா பிள்ளைங்களை அனுப்பிச்சு தெரு தெருவா போய் குடத்தை, ஓசி குடத்தை வாங்கிட்டு வரான். அப்ப இந்த எண்ணெய் அதுல நீ ஊத்து அப்படின்னா பாருங்க, அட்சய பாத்திரம் மாதிரி ஊத்த ஊத்த எண்ணெய் வந்துகிட்டே இருக்கு, குடம் நிரம்பிக்கிட்டே இருக்கு. அந்த அம்மா சொல்லுதே, இன்னொரு குடத்தை எடுறா அப்படிங்குது. அம்மா குடம் இல்ல, அவ்வளவுதான், காலி ஆயிடுச்சு. அப்படின்னு என்ன ஆயிடுச்சு, எண்ணெய் நின்று போயிடுச்சு. அதுக்கு அடுத்து சொல்லப்பட்ட வார்த்தை தான் சாம் பாஸ்டர் சொன்ன வார்த்தை. அங்க சொல்லப்பட்டிருக்கு, இந்த எண்ணெயை விற்று வியாபாரம் பண்ணி உன்னுடைய கடனை எல்லாம் அடைச்சிட்டு, அங்க சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க அந்த 7வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். அப்படின்னு அர்த்தம், நீங்க சாகர வரைக்கும் அந்த எண்ணெயை வித்து நீங்க பண்ற வியாபாரத்தினுடைய பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், லைஃப் டைம் செட்டில்மெண்ட். புரியுதா உங்களுக்கு? ஜீவனம் பண்ணுங்கள் என்ன அர்த்தம், நீ இனிமே கை எடுக்க வேண்டாம், நீ யார்ட்டையும் பிச்சை எடுக்க வேண்டாம், நீ வியாபாரம் பண்ண வேண்டாம், நீ எந்த காரியமும் செய்ய வேண்டாம். இந்த குடங்கள், நிறைந்த குடங்கள் இருக்கிற எண்ணெயை விற்று நீ வியாபாரம் பண்ணி பழுகி பெறுகிறதுனால உன்னுடைய வாழ்க்கை முழுவதற்கும் அது போதுமானதாக இருக்கும். பாருங்க, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஆனா ஒரே நேரத்துல லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆண்டவர் கொடுக்கிறார். இதே வார்த்தையை தான் அவர் சொன்னார். நான் அவர் வார்த்தைக்கு நான் கிரெடிட் எடுக்க விரும்பல, அவர் சொன்னதை அப்படியே சொல்றேன். இந்த பகுதியை மட்டும்தான் அவர் எடுத்தார் போன புதன்கிழமை.
லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எப்படி? பரம்பரை நாம கஷ்டப்பட்டு வந்திருப்போம், ஆனா சந்ததி சந்ததியாக தலைமுறை தலைமுறையாக சொல்லப்பட்டிருக்கு 1000 தலைமுறை மட்டும் நம்மை விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா. நீங்க ஒருத்தர் ஆண்டவருக்குள்ள வந்ததுனால உங்களுக்கு பின்னாடி 1000 தலைமுறை மட்டும் எப்படி இருக்கும்? செழிப்பா, ஆசீர்வாதமாக, சமாதானமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். வாசிங்க மத்தேயு புஸ்தகம் 15வது அதிகாரம் 21, 22. மத்தேயு 15, 21, 22. சீக்கிரம். பிரைஸ் தி லார்ட். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்கள் திசைக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று. இதே சம்பவம் மார்க் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவள் செரபெனிக்கிய ஸ்திரீ ஆகிய கிரேக்க பெண்மணி, கிரேக்க ஸ்திரீயாகிய செரபெனிக்கியா அப்படின்ற ஒரு பட்டணம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அவள் யூத ஸ்திரீ கிடையாது, அவள் ஒரு புறஜாதியாகிய ஸ்திரீ. அப்ப என்ன அர்த்தம்? அவளுடைய எல்லைகளிலே, அவள் வசிக்கக்கூடிய எல்லைகளிலே சமாதானம் இல்லை. அவள் வீட்டுல சமாதானம் இல்லை. என்ன பிரச்சனை? மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவ வீட்டுல சமாதானம் இல்லை. அவள் ஆண்டவர் தொடர்ந்து பின்பற்றி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இங்க நான் சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, நேரமானால் நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். என்ன நடந்தது? ஃபுல்லாவே எதிர்மறையா நடக்குது. இவர்தான் நம்பிக்கை என்று சொல்லி தேடி வந்த அந்த சகோதரிக்கு இவர் பேசுகிறது எல்லாமே எதிர்மறையாக, அள்ள தட்டி, நிராகரித்து, புறக்கணித்து பேசுகிறார். ஆனாலும் இவர்கிட்ட தான் எனக்கு சமாதானம் இருக்கு. இவர் இப்படி நடந்துகிட்டாலும், இவர் எதிர்மறையா பேசினாலும், கண்டன உபதேசங்களை கொடுத்தாலும், இந்த சபையில தான், இந்த ஊழியத்துல தான், இந்த ஊழியக்காரர் மூலமாக தான் ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறவர் அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? ஆமென். அல்லேலூயா. அப்போ அந்த அளவுக்கு எதிர்மறையான வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்தா கூட பாருங்க, நம்பி அவரை தொடர்ந்து பின்பற்றி கொண்டே போகிறார். கடைசியில ஆண்டவரை அப்படியே மயங்கி போய், உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்றார். ஆனா இங்க நடக்கிற காரியம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல வேதனைப்படுகிற அந்த மகள் இல்ல, அவ வீட்டுல இருக்கிறா. அப்ப சமாதானத்தை எங்க டிரான்ஸ்பர் பண்றாரு? இங்க இவள் கர்த்தரை உறுதியாய் பின்பற்றி அவருடைய பாதப்படியில நிற்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கு, அந்நேரமே அவள் சுகமானா. இதேதான் நான் அந்த 100க்கு அதிபதிக்கு எழுதி வச்சிருக்கிறேன். அந்த வேலைக்காரன் என்ன பண்றான்? ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்கு வர நான் பாத்திரன் அல்ல, நான் ஒரு கீழ் ஜாதி, தாழ்ந்த ஜாதி, என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லை, என் வீட்டுக்குள்ள நீங்க வர்றதுக்கு தகுதி இல்லை, இங்கே இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் பிழைப்பான். அந்த விசுவாசத்தை பார்த்து யூதர்கள் கூட என்ன பண்றாங்க? அப்படியே மிரண்டு போய் நிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல. அப்ப சமாதானத்தை ஆண்டவர் எப்படி உண்டு பண்ணுகிறார் அப்படின்னா, அவர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் அவர் தேவனாக இருக்கிறார். சம்பவம் நடக்கிற இடம் வேற, பிரச்சனை இருக்கிற இடம் வேற, ஆனால் இவர் இருக்கிற இடம் வேற. ஆனால் ஆண்டவர் எல்லா இடங்களுக்கும் சமாதானத்தை தூதாக அனுப்புகிறவர் நம்முடைய வார்த்தையின் மூலமாக. அதுக்காக தான் நான் சொல்றேன். அப்ப சமாதானம் இல்லாத இடத்துல அவர் இல்லாதவராக இருந்தால் கூட, அவர் எங்கே இருந்து சமாதானத்தை அனுப்புகிறவர், சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி. அல்லேலூயா. அடுத்து ஒரே ஒரு சம்பவத்தை வாசித்து நாம் ஜெபித்து முடிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 30வது அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல் 30:6. 1 சாமுவேல் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அல்லேலூயா. நான் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. அல்லேலூயா. அங்க நடந்த சம்பவம் பெரிய சம்பவம், வேலைக்கு சொல்ல நேரம் இல்லை. ஆகீஸ் ராஜா கூட அடைக்கலமாக தாவீது இருக்கிறான். பெலிஸ்திய ராஜா சவுல் மூலமாக துரத்தப்பட்டனால இவனுக்கு போகிறதுக்கு இடம் இல்லை. அதனால பெலிஸ்திய ராஜாவாகிய ஆகீஸ் இடத்துல அவன் தஞ்சம் புகுந்து போகிறான். அப்ப பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் விரோதமாக யுத்தம் செய்யும் போது இவன் நானும் வாரேன் அப்படிங்கிறான். இல்ல, நீ உங்க சொந்த ஜனங்களோட நீ சண்டை போட மாட்ட, உங்க சொந்தக்காரங்களோட எப்படி எடுத்து நிப்ப, நீ கடைசியில எங்களுக்கு பக்கமா திரும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இவனை திருப்பி அனுப்பிச்சிடுறான்.
அவன் மறுபடியும் திரும்பி வாரான். திரும்பி வரும்போது சிக்லாக்ல பார்த்தா ஒரு காக்கா கூட இல்லை. எல்லாத்தையும் அமலேக்கு என்ன பண்றாங்க, வலிச்சுட்டு போயிடுறாங்க. அப்போ பாருங்க, சுத்த இருக்கிறவங்க எல்லாம் திரும்பிட்டாங்க. நெருக்கப்பட்டவங்க எல்லா நேரம் இவன் கூட இருந்தவங்க எல்லாரும் கல்லெறிய போறாங்க. தாவீது, உன் பேச்சை நம்பிதானே உன் கூட வந்தோம், நீங்க பாரு என் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் வாரி அள்ளிட்டு போயிட்டான். தாவீது நெருக்கப்பட்டான். அல்லேலூயா. அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுது, அவன் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. சமாதானம் இல்லை, என்ன செய்ய போறோம்னு தெரியாது. ஏற்கனவே டயர்டா இருக்கான், போயிட்டு அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு அப்படியே திரும்ப வரான், பயங்கர களைப்பு. இங்க வந்து பார்த்தா செய்தி அப்படியே எதிர்மறையா இருக்கு. ஒண்ணும் இல்லை, எல்லாம் வலிச்சுட்டு போயிட்டான். போய் பார்க்கறத எந்த பக்கம் போறது, எப்படி தேடுறது? ஆண்டவர் சொல்றார், நீ திரும்பி போ, திடப்படுத்தி கொண்டு ஆண்டவரிடத்துல விசாரித்தான். நான் அந்த தண்டை பின்தொடரட்டுமா, எனக்கு அது கிடைக்குமா, வாய்க்குமா, வாய்க்காது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. நீ இழந்து போன சகல சமாதானமும் உனக்கு திரும்ப கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க எதெல்லாம் இழந்திருக்கிறீங்களோ, எந்தெந்த சமாதானம் இல்லாம காரியத்துல இருக்கிறீங்களோ, எத்தனை பரீட்சையில தோல்வி ஆயிருக்கிறீங்களோ, எவ்வளவு எதிர்மறையான சம்பவங்கள் நடந்திருக்கிறதோ, எப்படி நீங்கள் நெருக்கப்பட்டு இருக்கிறீங்களோ, நீங்க இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்தருக்குள்ளாக உங்களை திடப்படுத்திக் கொள்ளும் பொழுது உங்கள் நெருக்கம் எல்லாம் விசாலமாகும். எல்லாம் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா.